கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் இன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். தன்மையான கருத்தினாலே நாம் தேவனுக்கு மகிமையாக நம்முடைய பாட புத்தகத்தில் 80வது பாடலை நாம் பாடுவோம். எல்லோருக்கும் மாவுன்னது கர்த்தாதி கர்த்தரி மெய்யான தேவ மனிதன் நீ வாழ்க 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 இயேசுவே. விண்ணில் பிரதானி யானே நீ பகைனே காகவி மண்ணில் இறங்கி மரித்தி நீ வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவம் உலகம் சாவார் மீதித்து ஜெயித்தடைந்து வெற்றியை நீ வாழ்க 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 இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவி பாரத்தில் செங்கோர் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவி பரம வாசல் தீரந்தோர் நீ வாழ்க 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 இயேசுவே. ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் இதோ எங்களை அதிகமாய் நேசிக்கிறவருமானே பரிசுத்தமில்ல பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கேட்பில் உள்ளத்தின் நாமே திறந்தள்ளும். உமது வார்த்தைகள் நாங்கள் போதிக்கும் பொழுது சுயமாக சொந்தமாக எதையும் பேசாதபடி உமது வார்த்தைகள் மாத்திரம் பேசத்தக்க ஆற்றலை எங்களுக்கு நாங்கள் தந்துள்ளும். இதை தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் பாவ குற்றத்தை தயவாக மன்னிக்கும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் பாத்திரமானவர்களே, இந்த நாளுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் செய்வோம், தியானித்து பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தே, இந்திய நாளிலே நாம் யாவரும் அவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே அங்கமாக இருப்பது
தேவன் நமக்கு கொடுத்திரு பெரிதான கிருபை. அவருடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டு கர்த்தர் சபையில் அங்கமாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் என்ன செய்யணுமா? தொடர்ந்து பலோத்து தேவனோடு கூட நாம் என்ன செய்யணுமா? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அதைத்தான் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த சாக்கியம் எல்லாருக்கும் அல்ல. யார் யாரெல்லாம் பலோத்தின் தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் பலோத்து தேவனிடத்தில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவர்களுக்கு மாத்திரமே அனைத்தும் நன்மைகளாக மாறுமாம், நன்மைக்கு ஏதுவாக நடக்குமாம். அப்படிப்பட்டவர்களாகத்தான் இன்னைக்கு நான் அமர்ந்திருக்கிறோம். பாருங்கள், நிச்சயமாக இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்தோ தளர்ந்தோ போய்விடக்கூடாது. எது நடந்தாலும் சரி அது நன்மைக்கு இதுவாக நடக்கும். ஏனென்றால் நாம் தேவனிடத்திலே முழு மனதோடு முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அப்படித்தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாக்கோப் என்பவர்களுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 12 குமார்களில் 11வது குமாரன் யோசேப் என்பவன். அந்த யோசேப்பை யாக்கோப் அதிகமாக நேசித்தான். காரணம், யோசேப்பு அதிகமாக நேசித்தே தன்னுடைய மனைவி ராகேலுக்கு யோசேப்பு பிறந்ததனால், ராகேலை அதிகமாக நேசித்ததன் காரணத்தினால் யோசேப்பையும் மற்ற மகன்களை காட்டிலும் மற்ற குமாரர்களுக்கு அதிகமாக நேசித்து அந்த யோசேப்புக்கு நல்ல கலர்கலரான சட்டைகளை தேய்த்து கொடுத்து அவன் அழகு பார்த்தான். இப்படி யாக்கோப்பு யோசேப்புக்கு மாத்திரம் இப்படி அன்பு பாராட்டுவது மற்ற சகோதரர்களுக்கு என்ன செய்யவில்லை? பிடிக்கவில்லை. ஆகவே மற்ற சகோதரர்கள் யோசேப்பின் என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அந்த 10 பேரும் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு அந்த 10 பேரை பார்ப்பதற்காக யோசேப்பு சென்ற பொழுது யோசேப்பு என்ன செய்தார்கள்? அனைவரும் சேர்ந்து தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது அதிலே மூத்த சகோதரன் ரூபன் யோசேப்பின் அன்பு காட்டி யூதாவோடு பேசி தம்பி எப்படியாவது காப்பாற்றலாம் என்று சொல்லி யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலருக்கு விற்று விட்டார்கள் 20 வெள்ளி காசுக்கு. இஸ்மவேலர்கள் யோசேப்பை வாங்கி கொண்டு போய் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அதிகாரி இருக்கக்கூடிய போத்திபாருக்கு அவர்கள் விற்றுவிட்டு அவள் போய்விட்டார்கள். இப்பொழுது யோசேப்பு போத்திபார் வீட்டிலே அவன் போத்திபாரோடு கூட அவன் அங்கு தங்கியிருக்கிறான். அந்த போத்திபார் பாருங்கள், யோசேப்பின் மீது அதிகமான அன்பு பாராட்டினார். காரணம், யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தான், தேவன் நேசித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் யோசேப்பின் உள்ளத்திலே கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. ஆகவே போத்திபார் யோசேப்பை நேசித்து தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பொறுப்புள்ளவனாக, வீட்டை பாதுகாக்கக்கூடியவனாக அந்த போத்திபார் யோசேப்புக்கு அங்கு வேலை கொடுத்தான். யோசேப்பு தன்னுடைய மனைவியை விட்டு எல்லாவற்றுக்கும் யோசேப்பு பொறுப்புள்ளவனாக இருந்தான். பாருங்கள், போத்திபார் அந்த அளவுக்கு யோசேப்பின் நம்பிக்கை வைத்திருந்தான். இப்படி இருக்கிற வேளையில் போத்திபாருடைய மனைவி யோசேப்பை என்ன செய்தான்? தவறான வழிக்கு அழைக்கின்றான். பாருங்கள், யோசேப்பு பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்ததினால், யோசேப்பு எபிரேய நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்ததினால் அந்த போத்திபார் மனைவி யோசேப்பை எப்படியாவது வசப்படுத்தி யோசேப்பை கெடுக்க, யோசேப்பின் மூலமாக அவள் சந்தோஷப்பட யோசேப்பை அழைக்கின்றான். பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால், கர்த்தருக்கு பயந்ததினால் அவருடைய அந்த எண்ணத்திற்கு, அவருடைய தவறான எண்ணத்திற்கு யோசேப்பு இடம் கொடுக்கவில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். பாருங்கள்,
பாருங்க. சில நாள் சென்ற பிற்பாடு, அதாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, சில நாள் சென்ற பின்பு அவர் எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, பாருங்கள், யோசேப்பின் மேல் கண் போட்டு யோசேப்பை தவறான வழிக்கு அழைக்கின்றார். அப்படி யோசிப்பு பாருங்கள், 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அவனோ தன் எஜமானிய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறாராம். யோசிப்பு சொல்கிறான், வீட்டில் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் என்னை சார்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்கே நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்கள், வாலிப பிராயத்திலே யோசேப்பு தேவனோடு இருந்தனார், தேவனுக்கு பயந்ததினால், தேவன் மேல் முழு மனதோடு கூட அன்பு செலுத்தியதினால் யோசேப்பு என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. போத்திபார் மனைவி பாவம் செய்ய அழைத்த பொழுது அது தடுத்து, இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என் தேவன் எப்படி செய்வேன்னு சொல்லி அவன் விலகிவிட்டான். பாருங்கள், ஆனாலும் போத்திபார் மனைவி அவனை விடவில்லை. ஒரு நாள் திடீரென்று அவனை பிடித்து அவன் சால்வையை விட்டு யோசிப்போடி போய்விட்டான். அப்பொழுது அவன் யோசிப்பின் மீது ஒரு தவறான குற்றத்தை எல்லாரும் அழைத்து வந்து, இந்த மனிதன், எபிரேய மனிதன் என்னை கெடுக்க வந்தான் என்று சொல்லி போத்திபாரிடத்தில் சொல்லி, போத்திபார் யோசேப்பை சிறையிலே அனுப்பிவிட்டான். எகிப்து தேசத்திலே சிறைச்சாலையிலே யோசேப்பு அங்கு சென்ற பொழுது அங்கே சிறைச்சாலை அதிகாரத்திலே கூட தேவன் பேசினார். பார்த்தீங்களா, பாருங்கள், அதே 39ஆம் 21 வாசிக்கலாம். பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தானாம். சிறைச்சாலையில் போய் அங்கு சிறைச்சாலையில் போய் விசாரிக்கக்கூடிய அந்த வேலையை அந்த சிறைச்சாலை அதிகாரி யோசேப்பு கொடுத்து, அதே போல யோசேப்பு ஒவ்வொரு நாளும் சென்று சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை விசாரிப்பான். எப்படி இருக்கிறீர்கள், இரவில் தூங்கினீர்களா என்று விசாரித்து அவரோடு பேசுவான். அப்படி இருக்கும் வேளையில் தான் ஒரு சிறைச்சாலையிலே ஒரு மனிதன், அவன் பானபாத்திரக்காரன், அவன் பார்வோனிடத்திலே வேலை செய்தவன், அவன் தவறு செய்து சிறைச்சாலை அடைக்கப்பட்டவனாக அங்கு கலங்கி கொண்டிருக்கிறான். அப்போ அவன் பார்த்து யோசேப்பிடத்திலே சொன்னான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி, அதில் 3 கொடிகள் இருக்கிறது. அந்த 3 கொடிகளிலே பூக்கள் பூத்து மலர்ந்திருக்கிறது. அதில் நல்ல பழுத்த குலைகள் திராட்சை பழங்களை பார்த்தேன். என்னிடத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தினால் அந்த திராட்சை ரசத்தை நான் பிழிந்து எடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி, இப்படி சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பிடத்தை சொல்கின்றான். உடனே யோசேப்பு, ஆம், இது உண்மைதான், தேவன் இதை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீ 3 நாட்களாக நீ என்ன செய்வாய், உன் தலை உயர்த்தப்படும். அப்பொழுது மீண்டுமாக நீ பார்வனிடத்திலே போய் வேலை செய்வாய், பல நிலைமைக்கு நீ போவாய். இதுதான் சொப்பனத்தின் அர்த்தம் என்று சொல்லி யோசிப்பு சொன்னான். அதே போல் இன்னொருவன் சுயம்பாகி, அதாவது ரொட்டி வியாபாரம் செய்கிறான், அவன் ஒரு கனவு கண்டு சொன்னான். நானும் ஒரு கனவு கண்டேன், ஒரு சொப்பனம் கண்டேன். 3 கூடையிலே நான் தலையிலே வைத்து நான் அங்கு ரொட்டிகளை வைத்து கொண்டிருந்தேன். மேல் கூடையிலே பார்வோனுக்கு சாப்பிடக்கூடிய நல்ல பலகாரங்கள் இருந்தது. அந்த பலகாரங்களை பறவைகள் வந்து சாப்பிட்டது என்று சொல்லி சொப்பனம் கண்டேன்னு சொன்னான். அப்பொழுது யோசேப்பு அவனை பார்த்து, உண்மைதான்,
3 கூடை 3 நாட்களாக இருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு உன்னையும் பார்வோன் உயர்த்துவார். ஆனால் உன்னை என்ன செய்யும்? தலையை மரத்திலே தூக்கிடுவார். அப்பொழுது உன் சரீரத்தை, உன் மாம்சத்தை பறவைகள் சாப்பிடும். அதே போல அவனுக்கு நடந்தது. இது நடந்து 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த பானபாத்திரக்காரன் மீண்டுமாக பார்வோனிடத்திலே போய் வேலைக்கு செய்கிறான். பாருங்கள், பானபாத்திரக்காரன் சொன்ன பொழுது யோசேப்பு ஞாபகப்படுத்தினான், நீ ஒருவேளை அப்படி நீ பார்வோனிடத்தில் வேலைக்கு சென்றால் என்னை நினைத்துப்பார், என்னை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்வதற்கு ஏதாவது உதவி என்று சொன்னான். யோசேப்பு சொல்லி 2 வருடங்கள் கழித்து பிற்பாடு அதே பார்வோன் வீட்டிலே பார்வோன் சொப்பனம் பார்க்க அனுப்பினான். அந்த சொப்பனம் என்னவென்றால், பார்வோன் ஒரு நதி அண்டையில் நடந்து கொண்டு போகும் பொழுது அந்த நதியின் கரையிலே 7 புஷ்டியான பசுக்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றான். அதுக்கு பிற்பாடு அடுத்த கரையிலே 7 அவலட்சணமான கேவலமான பசுக்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த கேவலமான பசுக்கள், அவலட்சமான பசுக்கள் அந்த புஷ்டியான கொழுமையான பசுக்கள் என்ன செய்தாம்? விழுங்கி விட்டதாம். அப்படி விழுங்கும் போது கூட விழுங்கின பிற்பாடு பழையபடி அந்த அவலட்சணமான பசுக்கள் வயிறு அப்படியே இருந்ததாம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலே 7 கதிர்கள் நன்கு தானியங்களோடு நிறைந்திருந்ததை பார்க்கின்றான். அடுத்ததாக 7 அவலட்சணமான கதிர்களை பார்க்கின்றான். அந்த கேவலமான கதிர்கள் அந்த புஷ்டியான நல்ல கதிர்களை விழுங்கி விட்டது என்று பார்த்து, இந்த சொப்பனத்தை யாரும் எனக்கு சொல்லவில்லையே, நீ எப்படி இந்த சொப்பன அர்த்தத்தை காண்பேன்னு சொல்லி அவன் பார்வோன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பின் ஞாபகம் வந்தது. உடனே யோசேப்பை அழைத்து, நீங்கள் இந்த மனுஷனத்தில் கேட்டால் உங்களுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தம் தெரியும் என்று சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பினை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அப்படி சொன்ன பொழுது யோசேப்பு பார்வோன் மூலமாக அழைக்கப்பட்டான். பார்வோனிடத்திலே சென்று யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனத்தை யோசேப்பிடத்திலே பார்வோன் சொன்ன பொழுது யோசேப்பு சொன்னான், இது தேவனால் ஆகும், தேவன் பெரியவர், தேவன் இந்த சொப்பனத்தை அழைத்து சொல்லுவார் என்று சொல்லி யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனத்தை சொன்னான். அங்கு சொன்னான், அந்த சொப்பனம் என்னவென்றால், 7 நாட்கள் நாட்டிலே செழிப்பாக இருக்கும். இந்த 7 வருடங்கள், அந்த 7 வருடத்திலே நாட்டிலே தானியங்கள் நன்கு விளையும், மிக செழிப்பாக இருக்கும். அதுதான் 7 புஷ்டியுள்ள பசுக்கள், 7 புஷ்டியான கொழுமையான பசுக்கள் சொல்லும் பொழுது அந்த 7 வருடங்கள் நாட்டிலே தானியங்கள் செழிப்பாக இருக்கும். அந்த அவலட்சணமான 7 பசுக்கள் சொல்லும்போது அந்த 7 வருடம் பஞ்சமாக இருக்குமா. ஆகவே இந்த 7 வருடத்தில் இருக்கின்ற விளைகின்ற தானியத்தை நாம் சேமித்து வைத்தால்தான் அந்த பஞ்சம் வரக்கூடிய 7 வருடத்திலே மக்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி யோசேப்பு பார்வோனிடத்தில் சொன்ன பொழுது யோசேப்பை பார்வோன் பாராட்டுகிறான், சந்தோஷப்படுகின்றான். இப்படி சொன்னது நிமித்தமாக பார்வோன் யோசேப்புக்கு அங்கு தன்னோடு கூட அவனுக்கு அதிகாரியாக எகிப்து தேசத்திலே அந்த பார்வோன் யோசேப்பை வைக்கின்றான். தேசத்திலே பஞ்சம் வரும் பொழுது அந்த பஞ்சத்திலே தானியங்கள் இல்லாதபடி பாதுகாப்பதற்காக இப்படி பெற்ற ஒரு ஆலோசனை சொன்னது இதுவரை யாருமே கிடையாது. உன்னை போல் விவேகம் உள்ள, உன்னை போல ஆற்றல் உள்ளவன் யாருமே இல்லை என்று சொல்லி யோசேப்பை பார்வோன் பாராட்டினான். பாராட்டினது மாத்திரமில்லை, யோசேப்புக்கு நீ இன்று முதற்கொண்டு இந்த நாட்டிலே தேசாதிபதியாயிருப்பாய் என்று சொல்லி யோசேப்புக்கு பார்வோன் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி போட்டு பார்வோனை என்ன செய்தான்? தேசாதிபதியாக மாற்றினான். அப்பொழுது யோசேப்பின் மூலமாக அநேகருக்கு தானியங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த சமயத்தில் யாக்கோபு வீட்டிலே சாப்பிடுவதற்கு தானியங்கள் கிடையாது, எல்லாரும் பசியோடு இருக்கிறார்கள். உடனே யாக்கோபு தன்னுடைய மகன்களிடத்திலே சொல்லி, இது எகிப்து தேசத்திலே தானியம் கொடுக்கலாம், அங்கு போய் என்ன செய், தானியம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி தன்னுடைய குமார்களை எகிப்து தேசத்துக்கு அனுப்புகின்றான்.
அப்பொழுது அனுப்பும் பொழுது பாருங்கள், அங்கு போய் யோசிப்பு தேசாதிபதியாக தானியங்களை கொடுக்கும் அந்த நேரத்திலே யோசிப்பு சகோதரர்கள் அங்கு போய் தானியம் வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது யோசிப்புக்கு தமிழ் சகோதரர் வந்துக்கலாண்டு சகோதரரை பார்த்து அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படி யோசிப்பு சொல்கிறார் பாருங்கள், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகே நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அது எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள், என்னடா இப்படி அழுகிறான்? அது தன் சகோதரன் சொல்லி அவன் காட்டவில்லை. ஆனால் யோசேப்புக்கு தெரியும், என்னை சகோதரர் தான் என்று சொல்லி. உடனே யோசேப்பு அந்த சகோதரரை பார்த்து கேட்கின்றான். 3வது வசனத்தில் யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமிட்டதினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டு உங்கள் சகோதரர் யோசேப்பு நான் தான். அப்பொழுது சொல்கிறான், என்னை நீங்கள் எகிப்து தேச இந்த பார்வோன், அதாவது இஸ்மவேலருக்கு விற்றீர்கள் அல்லவா 20 வெள்ளிக்காசுக்கு, அந்த யோசேப்பு தான் நான், உங்கள் தம்பி, உங்கள் யோசேப்பு நான் தான் என்று சொல்லி அவன் சகோதரத்தில் சொன்னான். ஆகவே நீங்கள் என்னை விட்டு போட்டதினால் நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கலக்கமுடையாதீர்கள். பாருங்கள் சொல்கின்றான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விஷனமாயிருக்கவே வேண்டாம். ஜீவரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறான் தன் சகோதரியை பார்த்து. பாருங்கள், யோசேப்பு தன் சகோதரர்களால் குழிக்கிலே தள்ளப்பட்ட பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை வெறுக்கவில்லை. சகோதரனை நேசித்தான், தேவன் அன்பு காட்டினான். அதுக்கு பிற்பாடு யோசேப்பை இஸ்மவேலத்தில் விட்டார்கள். இஸ்மவேலர்கள் இஸ்லாமியர்கள் யோசேப்பை போத்திபாரத்திலே விட்டார்கள். போத்திபார் வீட்டிலே யோசேப்பு இருந்தான். போத்திபாருக்கு நல்லவனாக தேவனுக்கு பயந்தாயிருந்தனால் போத்திபார் மூலமாக அங்கு யோசேப்பு பாதுகாக்கப்பட்டான். ஆனாலும் அந்த வழியிலே போத்திபார் மனைவி யோசேப்பை தவறான வழியிலே அழைத்த பொழுது யோசேப்பு தவறு செய்யாமல் தேவனுக்கு பயந்தவனாக, இவ்வளவு பெரிய பொருளாப்பை என் தேவனுக்கு எப்படி செய்வேன்னு சொல்லி அவன் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பயந்திருந்தான். பாருங்கள், அங்கு தேவன் மீது முழுமையாக அன்பு பாராட்டினான். அப்படி இருந்ததினால்தான் அன்பாந்தர்களே, எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு கீழாக தேசாதிபதியாக யோசேப்பு மாற்றப்பட்டான். தேசாதிபதியாக மாற்றப்பட்டது மாத்திரமில்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய சகோதரருக்கு தானியம் கொடுக்கக்கூடியவனாக அவன் மாற்றப்பட்டு தன் சகோதரத்தையே சொன்னான், நீங்கள் என்னை விட்டு போட்டதினால் நீங்கள் பயப்படாதீர்கள், தேவன் இதை செய்தார், உங்களுக்கு ஜீவரட்சனை கொடுக்கும்படி தேவன் முன்னமே என்ன செய்தார், என்னை இங்கு அனுப்பினார் என்று சொல்லி தன் சகோதரத்திலே அன்போடு பண்போடு பேசினான். பாருங்கள், இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்ளக்கூடிய என்னவென்றால், யோசேப்பை போல வாலிபர்களாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து தேவன் அன்பு கொண்டால் நன்மையாகவே நடக்குமாம். யோசேப்பு பயப்படவில்லை, யோசேப்புக்கு சகலமும் நன்மையாகவே நடந்தது. பாருங்கள், தம்முடைய சகோதரர்கள் யோசேப்பை குழிக்கிலே போட்டார்கள். அதே சகோதரர்கள் அவனை காப்பாற்றினார்கள். அந்த சகோதரர்கள் இஸ்லாமியத்திலே யோசேப்பை விட்டார்கள். ஆனாலும் இது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றினார். பாருங்கள், ஆகவேதான் இன்றைக்கு நீங்கள் நானும் கூட அவர் அழைக்கப்பட்டவர்களாக அவருடைய அநாதி தீர்மானத்துக்கு கீழ்ப்படுதலாக நாம் தேவனோடு கூட அன்பு கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னார். தேவன் நம்மை இப்படியாக பாதுகா. இது நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே
எவ்வளவு பெரிய தீங்கு நடந்தாலும் சரி அதை தேவன் செய்வார், நன்மையாக மாற்றுவார். ஆமரி மாடே. ஆகவே நீங்களானும் கூட இந்த வசனத்தை மீண்டுமாக ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்து நிச்சயமாக நடக்கும். அவன் பாந்திலே நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவன் அனாதி தீர்மானத்திற்கு அவருடைய அழைப்புக்கு ஏற்ற மக்களாக வாழ்ந்து நாம் முடிவு பரிந்தும் தேவனத்தில் அன்பு கூறும் மக்களாக இருக்க வேண்டும். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு நாம் நினைச்சிடமாம் தேவத்தை அன்பு. அப்படி அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கூட எது நடந்தாலும் அது நன்மையாக தேவன் மாற்றுவார். ஆகவே நண்பார்களே, நாம் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி யோசேப்பை போல தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசிரிப்பார். இதை கேட்க நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சத்தியத்தை மற்றவர்கள் நாம் போதிப்போம், ஜெபம் செய்வோம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்க கொடுத்த கிருபிக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுள்ள எங்கள் ஆஸ்வதியும் இதை மற்றவர்கள் சொல்லத்தக்கதான வாய்ப்பளித்தார்கள். எங்கள் பாவங்கள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.